இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு 4000 ரூபாய் தான் இருக்கு. எனக்கு 4000 ரூபாய்க்குள்ள வந்து 3800 அது மாதிரி வந்து ஆஃபர் டைம்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க அவருடைய வெப்சைட்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ப்ரொமோஷனும் கிடையாது, அதுவும் மென்ஷன் பண்ணிக்கிறேன், ப்ரொமோஷன் கிடையாது. இதை வாங்கி நான் ரிவ்யூ தான் பண்ண போறேன். ஆல்ரெடி 5.1 ஹோம் தியேட்டர் வீட்டுக்கு போட்டிருக்கேன். சரி, நம்ம ரூமுக்காக வந்து ப்ரொஜெக்டருக்கு நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா யுவால, அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சிம்பிளா வந்து ஒரு சவுண்ட் பாரு, சவுண்ட் சப்பு வித் சவுண்ட் பாரோட தேடிட்டு இருந்தேன். அதுக்காக தான் இந்த மிவியோட H120 அப்படின்ற மாடலை நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதுக்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோல ஃபுல்லா சொல்ல போறேன். ஓகேங்களா? இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது எப்படி இருக்குதுன்றதை நான் சொல்ல போறேன் கிளியராங்க. வீடியோக்குள்ள போகலாம். இந்த சவுண்ட் பாரை நான் கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 மந்த்துக்கு மேலேயே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய பர்சனல் யூஸ்க்கு தான் இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கண்டினியூவா பாட்டு கேட்கறதுலேருந்து மூவி பார்க்கறதுன்னு நல்லாவே யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த சவுண்ட் பாரை. இது பார்த்தீங்கன்னா மிவியோட 120 வாட் H120 மாடல் தான் இந்த சவுண்ட் பாரு. 2.1 சேனலோட தான் இது வருது. 3D எல்லாம் இருக்கு, சினிமேட்டிக் சவுண்டு, சரௌண்டிங் சவுண்டு, ப்ளஸ் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அப்புறம் ஏவி சப்போர்ட்டு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து பென்ட்ரைவ் போட்டும் கேட்டுக்கலாம். சப் வித் சவுண்ட் பாரோட சேர்த்து தான் உங்களுக்கு வந்து 120 வாட்ஸ் வந்து இருக்கும். இது கூடவே உங்களுக்கு வந்து ரிமோட்டும் கிடைச்சிரும். அதோடைய சப்போட சைஸ் பார்த்துக்கோங்க. சரி, வளவளன்னு எதுக்கு வந்து ரொம்ப இழுத்துட்டு எப்படிதான் இருக்குடா சவுண்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சவுண்டு குவாலிட்டி நல்லாவே இருக்கு. இந்த அமௌண்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ சவுண்டு குவாலிட்டி நல்லாவே இருக்கு. அதே மாதிரி இந்த பாருங்க, இந்த பட்டன் குவாலிட்டியுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த சின்ன சின்ன சவுண்டு. மற்றபடி அந்த டியூரபிலிட்டின்றது ஓகேவா இருக்கு, ஆவரேஜ்னு சொல்லலாம் அதோடைய டியூரபிலிட்டியோட குவாலிட்டி. செகண்ட், இது வாரண்டி எல்லாம் கிளைம் பண்ண முடியுமானா வாரண்டி எல்லாம் மறந்துடுங்க. என்னை பொறுத்தவரை மிவியோட வாரண்டி அந்த அளவு தான் இருக்கு. ஓப்பனாக சொல்ல போனால் வாரண்டி நினைச்சலாம் வாங்காதீங்க. ப்ரைஸ் ரேஞ்சஸ் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணி நீங்கள் வாங்கினா உங்களுக்கு அது செட்டாக இருக்கும். அதோடைய சவுண்டு குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்குது. அந்த ஒரு சின்ன ரூமுக்கு உங்களுக்கு செட் ஆகணும் அப்படின்னா நல்லா இருக்கு. இப்போ எனக்கு வந்து ப்ளூடூத் இஷ்யூ ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா நீங்கள் ஏவி போர்ட்டில் ஒயர்ல ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சின்ன அந்த உங்களுக்கு அந்த லெஸ் சவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். இதில் படம் பார்க்குறதுக்கும் சரி, அதுக்கப்புறம் அந்த சவுண்டு மியூசிக்லாம் கேட்கறதுக்குமே கண்டிப்பாக நல்லாவே இருக்குது, ஒத்துக்கிட்டே ஆகணும். மற்ற இதை கம்பேர் பண்ணுறப்போ இந்த பட்ஜெட்டில் நல்லா தான் இருக்குது. என்னன்னா நான் சொன்ன நெகட்டிவ்லாம் பார்த்துருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு நான் வந்து சின்ன சின்ன மியூசிக்ஸும் போட்டிருப்பேன், ஏன்னா காப்பி ரைட்ஸ் வரும். இந்த சவுண்ட் பாரு சப்போட நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது அதோடைய சப்பு தாங்க. அதோடைய பேஸ் வேற லெவல்ல இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த ரூம்ல வச்சுட்டு இருக்கேன், அதோடைய சப்பு உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. அதோடைய குவாலிட்டி சும்மா டம்மு டம்மு பேஸ் லெவர் அப்படின்னா கண்டிப்பா இந்த சப் ஊஃபரை கண்டிப்பா வந்து ரெக்கமெண்ட் பண்றேன். நல்லா இருக்கு அதோடைய சப்பு. அதோடைய பேஸோட குவாலிட்டி உண்மையிலேயே நல்லா ரிச்சா இருக்கு. சும்மா அடிக்கிற அடியில வீட்டுக்கு வெளியே கூட நல்லா சவுண்ட் வந்து நல்லா கேட்குது. நான் ஆல்ரெடி வந்து 5.1 ஹோம் தியேட்டர் வச்சிருக்கேன் இல்லையா, ஆம்பிளிஃபையரு. ஸோ அதுக்கு வந்து ஈக்குவலாக இல்லைனாலுமே கண்டிப்பாக அதுக்கு ஈக்குவல் கண்டிப்பாக வராது இது. ஏன்னா அது வேற லெவலில் இருக்கும். அது அப்பா இது பையன் சொல்லலாம். ஏன்னா வந்து ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் குவாலிட்டி இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து நல்லாவே இருக்குது. அதோடைய பேஸ் ரிச் பேஸாக இருக்குது. செகண்டு, அதோடைய மியூசிக்கோட குவாலிட்டி ஓகேவா இருக்குது. அந்த சில்னஸ்லாம் ஓரளவு இருக்குது. ரொம்ப ஆஹா ஓஹோன்ற அளவு இல்லை, கண்டிப்பாக கேட்குற அளவு சில்னஸ் இருக்குது. பேஸ் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. இந்த இதில் என்னன்னா கஸ்டமர் சர்வீஸ் கிடையாது. டியூரபிலிட்டியும் ஓகேவா இருக்கு. அதோடைய நீங்க ரிமோட்லயே பேஸ் வந்து எந்த அளவு வேணும் வேணான்றதையும் இதோடைய ட்ரிபியூட்டுமே உங்க ரிமோட் கண்ட்ரோலா வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 5க்கு அவுட் ஆஃப் 4 ரேட்டிங் கண்டிப்பாக கொடுக்கலாம். கஸ்டமர் சர்வீஸ் தான் கொஞ்சம் புவர். சரி, 3D சவுண்டு சரௌண்டிங் சவுண்ட் எல்லாம் சூப்பராக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், அது 2.1. நீங்கள் சரௌண்டிங் வேணா 5.1 7.1 டால்ஃபிலாம் இருக்கிறதா இல்லை, டால்ஃபிலாம் எதுவுமே கிடையாதனால உங்களுக்கு 3D சவுண்டு ஓகே சவுண்டு வரும், இருக்கு ஆப்ஷன், அவ்வளோதானே தவிர்த்து பெருசாக சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.